குழு அன்பருக்கு வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை பட்படாகம். இந்த பச்சை நிறத்துல கலந்துருக்கு இல்லைங்களா, இந்த மூலிகை இதுதான் பட்படாகம்னு பேர். இன்னைக்கு மிதிபாறை மலைக்கு எப்பவும் போல மூலிகை சேகரிப்புக்காக வந்திருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் இந்த பட்படாகம் பச்சை நிறத்துல சின்ன இலையோடு இருக்கும். மலைகள் இந்த மாதிரி மூலிகைகள் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய பார்வைக்காக இந்த பதிவு. இதுதான் பட்படாகம் மூலிகை, சின்ன இலைகளை கொண்டது. இந்த பட்படாகம் முழு தாவரம் குளிர்ச்சித்தன்மை கொண்டது. ஜுரம் இருக்கிறவங்களாம் இந்த பட்படாகத்தை என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, சின்ன நெல்லிக்காய் அளவு பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் ஜுரம் குறையும். இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் கிட்ட போனாலே பேட் ஸ்மெல் வரும், கெட்ட வாசம் அடிக்கும். அந்த கெட்ட வாசத்தை இதை தொடர்ந்து உள்ள எடுக்கிற போது அந்த வாசத்தை மாற்றி கொடுக்கும். குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும், பேதி ஆகிட்டே இருக்கும். திரும்பவும் காய்ச்சல் வரும், பேதி ஆகும். காய்ச்சலுடன் கூடிய பேதிக்கு இதை எடுக்கலாம். அடுத்தது இந்த பட்படாகம் பெண்களுக்கு சிறந்த மூலிகை. வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க இந்த பட்படாகத்தை சாப்பிடலாம். எந்த ஜுர மருந்துகள், கவசுர குடிநீராக இருந்தாலும் சரி, வாதசுர குடிநீராக இருந்தாலும் சரி, பித்தசுர குடிநீராக இருந்தாலும் சரி, இந்த பட்படாகம் முக்கிய பொருளாக அதில் சேருது. ஸோ இந்த பட்படாகத்தை நம்ம பக்குவமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா உடல் நோய்களிலிருந்து விடுபடலாம் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. உங்களுடைய பார்வைக்காக இது ஒரு பதிவு.